சமீப காலங்களாகவே மாநில சட்டமன்றங்களால நிறைவேற்றப்படக்கூடிய மசோதாக்களை ஆளுநர்கள் தாமதப்படுத்துறது பத்தி இருக்கக்கூடிய விவகாரம் அப்படின்றது பெரிய அளவுக்கான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே இப்போ ஒரு புதிய சட்ட போராட்டம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த விவகாரம் அப்படின்றது உச்ச நீதிமன்றத்துடைய விசாரணைக்கு வந்திருக்க பொழுது மத்திய அரசுடைய சார்பில் இருந்து ஆஜராகி இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் ஜெனரல் துஷத் மேதா அவர்கள் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சட்டப்பூர்வமான தீர்வு தேவைப்படுறதுக்கு பதிலா அரசியல் ரீதியான தீர்வுகள் தான் ஒரு சரியான வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வாதிட்டு இருக்கிறாரு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்குமே இங்கேயே தீர்வு இருக்காது, அமைப்புகளுக்குள்ளேயே தீர்வுகளை பார்க்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தில் இப்ப தெரிவிச்சிருக்காங்க. ஆக இந்திய அரசியல் அமைப்புடைய கூட்டாட்சி தத்துவத்தோட மேல விவாதங்களும் மறுபடியும் தூண்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு. உச்ச நீதிமன்றத்துடைய அரசியல் அமர்வு மசோதாக்களுக்கு ஒரு ஒப்புதல் அளிக்கிறதுக்காக ஆளுநரும் குடியரசுத் தலைவர்களுக்கும் காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா அப்படின்றத பத்தி குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு சில பரிந்துரைகளை முன் வச்சிருக்கிறாங்க. அது விசாரிச்சு வருது. இந்த விசாரணையோட சமயத்துல தான் மத்திய அரசு அரசியல் தீர்வுகள் மூலமாக பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. பிரதமரை முதல்வர்கள் சந்திக்கிறது மூலமாக, ஆளுநர்கள் கிட்ட தொலைபேசியில பேசுறது மூலமாக, கூட்டங்கள் நடத்துறது மூலமான இந்த வழிகள் எல்லாமே மசோதாக்களை பத்தி இருக்கக்கூடிய அந்த முட்டுக்கட்டுகளை தீர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு நீதிமன்றத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த வாதம் அப்படின்றது ஜனநாயகத்துடைய முறையிலிருந்து பார்க்கும் பொழுது மாநில அரசுகளுடைய அதிகாரங்களை மழுக்கடிக்கிறது மாதிரியாக சில விஷயங்களாக இருக்கு அப்படின்னு சொல்லி பல தரப்பு மாநிலங்களுடைய அரசுகளும் எதிர்கட்சிகளும் பல கருத்துக்களை இப்ப முன் வச்சுட்டு வராங்க. இது பத்தின முழுமையான பின் விவரங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. இப்போ மத்திய அரசு முன்வைக்கக்கூடிய வாதத்துப்படி நம்ம பார்க்கும் பொழுது மசோதாக்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் நீதிமன்றத்துடைய தலையீடு அப்படின்றது தேவையில்லை, அரசியல் தீர்வுகள் மட்டுமே போதுமானது அப்படின்றதாக இருக்கு. லெஜிஸ்லேட்டிவ் ஜெனரலா இருக்கக்கூடிய துஷத் மேதா அவர்கள் முதல்வரை பிரதமர் சந்திப்பாரு, ஆளுநரோடையும் பேசுவாரு, தொலைபேசி மூலமா பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஒரு பக்கம் நடைமுறையாக பார்க்கும் பொழுது சாத்தியமானது தானே அப்படின்னு நமக்கு தோன்றினாலும் கூட, இன்னொரு பக்கம் மாநில அரசுடைய சட்டப்பூர்வமான அதிகாரங்களை குறைச்சு மதிப்பிடுறதாகவும் இந்த இடத்துல இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசு ஒரு மசோதாவை நிறைவேற்றும் போது அதை ஆளுநர் நீண்ட காலமா நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்னா அது மக்களுடைய விருப்பத்தையே அவமதிக்கிறதாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வையும் இந்த இடத்துல இருக்கு. இந்த மாதிரியான தாமதங்களுக்கு அரசியல் தலையீட்டை மட்டுமே சார்ந்திருக்கிறது அப்படின்றது கூட்டாட்சி தத்துவத்திற்கே இது பெரிய ஒரு எதிரான விஷயமாகவும் இந்த இடத்துல பார்க்கப்படுது. மேலும் மசோதாக்களை கையாளும் போது ஆளுநர்கள் வெறும் ஒரு தபால்காரர்கள் மட்டும் இல்லைன்னு சொல்லி ஒரு புறம் மத்திய அரசு வாதிடுறாங்க. இது ஒரு உண்மை அப்படின்னாலும் கூட ஆளுநர்களுடைய பதவிக்கு உரிய புனிதத்தன்மை அப்படின்றது இருக்கு. இது ஒரு ஓய்வு பெற்ற அரசியல்வாதிகளுக்கு தங்கக்கூடிய இடமெல்லாம் கிடையாது அப்படின்றதையும் நீதிமன்றத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதே நேரத்துல தான் மக்களால நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாம இருக்கக்கூடிய ஒருத்தவங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை கட்டுப்படுத்துறது அப்படின்றதும் இந்த இடத்துல ஜனநாயகம் இல்லையே. அரசியலமைப்புடைய 200 மற்றும் 201வது பிரிவுகள்ல ஆளுநருடைய அதிகாரங்கள் அப்படின்றது குறிப்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதை எந்த ஒரு காலவரையின்றுமே பயன்படுத்துறது அப்படின்றது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை முடக்கிடும் அப்படின்ற ஒரு பார்வை தான் இந்த இடத்துல இருக்கு. கடந்த காலங்கள்ல இதே போலதான் கேரளா, தெலுங்கானா, தமிழ்நாடு மாதிரியான பல மாநிலங்களையுமே அந்த பிரச்சனையானது பெரிய அளவுக்கு வெடிச்சதாகவும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்போ இந்த விவகாரம் அப்படின்ற விஷயம் உச்ச நீதிமன்றத்துடைய பார்வைக்கு வந்ததற்கு காரணமாக இருக்கிறது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முடைய ஒரு சிறப்பு பரிந்துரை தான் காரணமாக இருக்கு. மசோதாக்களை முடிவெடுக்கிறதுக்கான காலக்கெடு பத்தி நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலை அவங்க கோரி இருக்கிறாங்க. இது மத்திய அரசால நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர்கள் மாநில அரசால நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய மசோதாக்களை நிறுத்தி வைக்கிறது அப்படின்றது ஏற்படக்கூடிய ஒரு உண்மையான செயல்பாட்டுடைய சிக்கலை தான் உணர்த்துறதாக இருக்கு. ஒரு தெளிவான சட்டப்பூர்வ வழிகாட்டுதலை நாடுறது அப்படின்றது போலவும் இந்த இடத்துல இருக்கு. குடியரசுத் தலைவருடைய இந்த நடவடிக்கை அப்படின்றது ஆளுநர்களுடைய செயல்பாட்டுகளை பத்தி மத்திய அரசாங்கமே கூட கவலை கொண்டிருக்கிறதையும் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இந்த இடத்துல அது காட்டக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. மேலும் மத்திய அரசு சில இடத்துல வாதமிடும்படி பார்க்கும் பொழுது அரசியலமைப்புடைய 200 மற்றும் 201வது பிரிவுகளில் மசோதாக்களை முடிவெடுக்கிறதுக்கான காலக்கெடு வேணும்னோ இல்லை
ஒரு கான்ஷியஸான இடத்துலையோ வந்து அது தேர்வாக தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான். இந்த பிரிவுகளுக்கு கீழே பார்க்கும் பொழுது அதிகாரங்கள் இயந்திரத்தனமாக பயன்படுத்தப்படாம ஒரு புனித அரசியலமைப்பு பொறுப்பாகவே பயன்படுத்தணும் அப்படின்றதையும் மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கு. ஆனால் இந்த வாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு காலவரை இல்லாத அதிகாரத்தை ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசாங்கத்தையே முடத்துறதுக்கு பயன்படுத்துறதுக்கான ஒரு வழியை வகுக்கும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. இப்போ ஒரு காலக்கெடே இல்லை அப்படின்னா சில ஆளுநர்கள் சில மசோதாக்களை நீண்ட காலமா நிறுத்தி வைக்கக்கூடிய சம்பவங்களுமே நடந்திருக்கு. அதை நம்ம பார்த்தும் இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல திமுகவுடைய ஆட்சி இருக்கு. ஆளுநராக ஆர்.என். ரவி அவர்கள் இருக்கிறாரு. இதுல மாநில அரசு நிறைவேற்றி இருக்கக்கூடிய மசோதாக்களுக்கு, அதாவது நீட் மசோதாவை எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுக்கு ஒப்புதல் அளிக்காம தாமதப்படுத்தி இருக்கிறாரு. இந்த இடத்துல மாநிலத்துடைய சட்டம் இயற்றக்கூடிய அந்த அதிகாரத்தை முடக்கிற மாதிரியாக இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுட்டே இருந்துச்சு. இதே போலவே கேரளாவிலையுமே ஆளுநராக இருந்த ஆரிஃப் முகமது கான் வந்து கேரளா பல்கலைக்கழகத்துடைய சட்ட திருத்த மசோதாக்கள், அதை தொடர்ந்தே பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக இருக்கக்கூடிய மசோதாக்களை நிறுத்தி வச்சது அப்படின்றதும் பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்தி இருந்துச்சு. இது போன்ற நடவடிக்கைகள் அப்படின்றது மாநில அரசுடைய கல்வி நிர்வாகத்துல ஆளுநர்கள் தலையிடுறதாக இருக்கு அப்படின்றதாகவும் பார்க்கப்படுது. மேலும் இது போலவே வந்து மேற்கு வங்கத்திலையுமே ஆளுநராக இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கர் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மேல கடுமையான விமர்சனங்களையும் முன் வச்சுட்டே இருந்தாரு. அவர் மாநில அரசு நிறைவேற்றி இருக்கக்கூடிய பல மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காம தாமதப்படுத்தியோடவே மாநில நிர்வாகம் தொடர்பாக இருக்கக்கூடியதையும் தலையிடுறதாக முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் குற்றத்தை முன் வச்சிருக்கிறாங்க. இது போல பல மாநிலங்கள்ல நடந்திருக்கு அப்படின்றதையும் முன்னதாகவே நம்ம பார்த்திருக்கிறோம். ஆக இந்த உதாரணங்கள் மூலியமாக வந்து மத்திய அரசுடைய வாதத்திற்கு முற்றிலுமாகவே மாறா உச்சநீதிமன்றத்துடைய தலையீடு அப்படின்றது இந்த விவகாரத்துல அவசியம் இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்மளால காட்ட முடியுது. மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறமா அது வந்து ஒரு சட்டமாக மாற்றத்துக்கு முன்னாடியே நீதிமன்றங்கள் அதோடைய உள்ளடக்கங்கள் மேல தீர்வு வழங்க முடியுமா அப்படின்றதையும் குடியரசுத் தலைவருடைய கேள்வியை உச்சநீதிமன்றம் விசாரிச்சிருக்குது. இது வந்து நீதிமன்றத்துடைய ஆலோசனை அதிகார வரம்புடைய மிக முக்கியமான ஒரு சோதனையாகவும் பார்க்கப்படுது. உச்சநீதிமன்றம் மாநில அரசுகளுடைய சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரங்களை பாதுகாக்கவும் இந்திய அரசியலமைப்புடைய கூட்டாட்சி தத்துவத்தை உறுதிப்படுத்தவும் கடமைப்பட்டிருக்கிறதாகவும் இருக்கு. மேலும் முன்னதாக ஏப்ரல் 8 அன்னைக்கு உச்சநீதிமன்றம் அளிச்சிருக்கக்கூடிய தீர்ப்புல மாநில சட்டமன்றத்தால மறுபரிசீலனை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு மசோதா ஆளுநர்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட உடனே அது தாமதம் இல்லாம ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்றத கூறியிருந்துச்சு. இந்த தீர்ப்பு அப்படின்றது ஆளுநர்களுடைய தாமதப்படுத்தக்கூடிய அதிகாரங்களுக்கு ஒரு வரம்பு விதிச்சதாகவும் இருந்துச்சு. இப்போ இந்த புதிய வழக்கு அப்படின்றது முந்தைய தீர்ப்புடைய எல்லைகளையும் குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள் பற்றி இருக்கக்கூடிய ஒரு தெளிவான வழிகாட்டுதலையும் வழங்கியிருந்துச்சு. இது மத்திய மாநில உறவுகளை ஒரு புதிய அத்தியாயத்தையும் உருவாக்குவதாகவும் பார்க்கப்பட்டுச்சானா பல மாநிலங்கள்ல வந்து ஆளுநர்கள் மத்திய அரசாங்கத்துடைய அரசியல் சார்பு நிலைப்பாட்டில தான் செயல்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்துட்டே வருது. இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றது ஆளுநர் பதவியில நடுநிலைமை வந்து கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றதையும் எடுத்துக்காட்டுது. அதே போலதான் இப்போ மத்திய அரசு அரசியல் தீர்வுகள் மூலமா இந்த பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றது இந்த அரசியல் சார்பு நிலையை மறைமுகமா அவங்களே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடியுது. இந்த விஷயமானது ஜனநாயகமும் சரி மக்களுடைய விருப்பம் மேல இருக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தலை வந்து பார்க்க முடியறதாகவும் அமைஞ்சிருக்கு. மேலும் இப்போ இந்த ஜனநாயகத்துல வந்து மக்களுடைய விருப்பம் அப்படின்றதுதான் முற்றிலுமாகவே உயர்ந்ததாக இருக்கும் பொழுது மாநில சட்டமன்றம் மக்களுடைய விருப்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தான். அந்த அமைப்பு அப்படின்றது நிறைவேற்றக்கூடிய ஒரு மசோதாக்களை ஆளுநர்கள் காலவரையின்றி நிறுத்தி வைக்கிறது அப்படின்றது மக்களுடைய விருப்பத்தவே புறக்கணிக்கிறது மாதிரியாக தான் இருக்கு. இந்த விவகாரத்துல உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான தீர்ப்பை வழங்குறாங்க அப்படின்னா அது மக்களாட்சிக்கு ஒரு பெரிய வெற்றியாகவே அமையும் அப்படின்றது தான். இதை தொடர்ந்தே இந்த வழக்குடைய விசாரணை அப்படின்றது மாநில அரசுகளும் சரி உச்சநீதிமன்றத்துடைய அதிகாரங்களுக்கு ஒரு புதிய அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறதாக இருக்கு. மத்திய அரசுடைய வாதங்கள் அப்படின்றது ஜனநாயகத்துடைய வலிமையை காட்டிலுமே அரசியல் அதிகாரத்துல பலவீனத்தை வெளிப்படுத்துறது போலதான் இந்த இடத்துல நமக்கு தோன்றதாக அமைஞ்சிருக்கு. மசோதாக்களை தாமதப்படுத்துறது அப்படின்றதும் அரசியல் தீர்வுகள் மூலமா மட்டுமே இதை தீர்த்துக்கணும் அப்படின்றதும் மத்திய அரசு சொல்லக்கூடியது வந்து நீதிமன்றத்துடைய தலையீட்டுடைய அவசியத்தை மேலுமே வலிப்படுத்துறதாக தான் இருக்கு. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மறைமுகமாக மத்திய அரசுடைய செயல்முறை தான் மாநிலத்திலும் இருக்கும் அப்படின்றத ஒத்துக்கொள்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் நமக்கு காட்டுது. அப்போ உச்ச நீதிமன்றமானது இந்த விவகாரத்துல ஒரு தெளிவான வழிகாட்டுதலை வழங்கினா அது மாநில அரசுகளுடைய உரிமையை பாதுகாத்து இந்திய கூட்டாட்சி தத்துவத்தை வழிபடுத்தும் அப்படின்றது தான்
எதிர்காலங்களில் ஆளுநர்கள் தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யலிருந்து தடுக்க முடியும் அப்படின்றதும் இந்திய ஜனநாயகத்துடைய அடிப்படை கட்டமைப்பை நிலைநிறுத்த முடியும் அப்படின்ற ஒரு பார்வை தான். இது குறிச்ச உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கோப்பாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.